டெல்லியில தற்போது மீண்டும் மூன்றாவது முறையாக நடக்கக்கூடிய விசாரணை அரவிந்த் சொல்றாரு. ஏற்கனவே 2 முறை விசாரணை நடந்துருச்சு. இப்ப அதற்கான முகாந்திரங்கள் எதுவும் இல்லாத சூழல்ல தற்போது விசாரணைக்கு அவர் அழைக்கப்படுகிறார். அதே நேரத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் வருது. அவர் என்டிஏ கூட்டணிக்குள்ள போவார் அப்படிங்கிறத எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? இல்லை, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இது ஃபைனல் ஸ்டேஜ் தான் நான் பார்க்குறேன். வளைக்கப்படுவார்னு வச்சுருக்கீங்க. அது ஏற்கனவே வளைந்து விட்டார், வளைய ஆரம்பித்து விட்டார். அப்படி இருக்கும்போது திரும்ப வளைக்கப்படுகிறாருங்கிறது இன்றைய அளவுக்கு இன்றைய சூழலுக்கு நான் அதை பொருத்தமாக இல்லைன்னு நினைக்கிறேன். அது என்ன ஒரு பெரிய கம்பிலாம் இப்போ அது கட்டுக்கம்பி ஆகிடுச்சு ஆக்சுவலாக. இப்போ அது ரொம்ப ஈஸியாக ரொம்ப வளைக்கிறதுக்குலாம் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட தேவையில்லை. ஏற்கனவே அதை பற்றின விஷயங்கள் ஏற்கனவே பரவாயில்ல பேசப்பட்டு ஓரளவு ஃபர்ஸ்ட் லெவல் டிஸ்கஷன்லாம் முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக. இன்றைக்கு விஜய் அவர் கூட்டணிக்கு தயாராகிவிட்டார். ஸோ அதனால் இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு என்ன தொடர்புன்னு நம்ம சொல்ல முடியாது. செய்திகள் வந்துட்டு இருக்கட்டும். ஆனால் அவர் மனதளவில் தயாராகி விட்டதுனால தான் அவர் அதை முறைப்படி எப்படி அறிவிக்கிறதுங்க அதை பற்றின யோசனையில் மனதளவில் எப்போ தயாரானார்? கடந்த முறை டெல்லி சிபிஐ விசாரணைக்கு போனாரே அப்போவா, இல்லை கட்சி ஆரம்பிக்கும் போதே வா, எப்போ தயாரானார்? இந்த முறை போதெல்லாம் அவர் அப்போ மன வலிமையோட இருந்தார் தான். அது ஒரிஜினா அப்பப்போ சொல்றாருல்ல. ஆனால் அதுக்கப்புறம் 2 மாதங்கள் நடந்த விஷயங்கள்லாம் பாருங்களேன். 2 மாதங்கள் இப்போ நம்ம அதுலேயே ஒரு சிக்கல் இருக்கு. அர்ஜுனா சொல்றதை நம்ம எடுத்துக்க முடியுமா அப்படின்னு. ஏன்னா குரான் மேல சத்தியமா பாஜக கூட்டணிக்கு போக மாட்டோம் அப்படின்னு சேலத்துல வச்சு சத்தியம் பண்ணிலாம் சொல்லி இருக்காங்க. இப்ப அதை நம்ம ஒரு இதுவா எடுத்துக்க முடியுமா அப்படின்னு அவரு செமிஃபைனலே முடிஞ்சிச்சுன்னாரு. இப்ப திரும்ப இவங்க செமிஃபைனல் ஆட போறாங்க. அவங்க ஃபைனல் தான், செமிஃபைனல் முடிஞ்சிருச்சு, செமிஃபைனல் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா திரும்ப செமிஃபைனல்ல இருக்கிற கட்சிகளோட நீங்க ஏன் கூட்டணி போடுறீங்க? அது ஒரிஜினா ஒரு குரல், அவ்வளவுதான். அவரே முழு மூணுதான, அவரே பிரைமரி வாய்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது, நீங்க கடந்த 2 மாதங்கள் நடந்த விஷயங்கள், குறிப்பா காங்கிரஸ் தாவேகவுடன் கூட்டணி சேரும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் தாவேக தரப்பு பேசவே இல்லை. காங்கிரஸ் தரப்பு பேசினது தான் அவங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாயிடுச்சு ஆக்சுவலா. அதை முன்னிருந்து நம்ம 2 மாத காலம் அரசியல் சூழலில் பயங்கர சர்ச்சை, கிரீஷோடங்கள் வந்தது, இதெல்லாமே அது காரணம் என்னன்னா அங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறது. இது ராகுல் காந்தி வரைக்கும் உள்ள பெரிய பேசுனா இருந்ததுனால அவங்களுக்கும் சரி நமக்கு நம்மளை தேடி ஒரு பெரிய கட்சி வரப்போகுதுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருந்தது. அதனாலதான் அவங்களும் கொஞ்சம் தைரியமா தான். ஸோ இன்னைக்கு எந்த கட்சியும் கூட்டணி வரப்போகுது இல்லைங்கிறது தெளிவாகி இப்ப அவரு அது ஒரு விஷயம். 2வது விஷயம், அவரே 2-3 கூட்டத்தில் சொன்னார், நீங்க எல்லாம் உறுதியா இருக்கீங்களா, நான் அறிவிக்கும் வேட்பாளரை ஏற்றுக்கொண்டு நீங்கள் பணியாற்றுவீங்களான்னு கேட்டார். அப்பவே அவரு கொஞ்சம் ஒரு டயல்மால தான் இருந்தார். இன்றைக்கு லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அவங்க ஒரு 45 தொகுதிகளுக்கு தான் வேட்பாளர்களை ரெடியே செய்திருக்காங்க. அப்பப்போ என்ன பண்ணும்போது நீங்க 234 தொகுதி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒன்று தனித்து தான் அவங்களான சூழல் இருக்குது. வேட்பாளர் இல்லை, வேற யார் டம்மி வேட்பாளர் போட்டீங்கன்னா இருக்கிற அந்த இமேஜ் ரொம்ப காலி ஆயிடுனால அப்போ வேற வழி இல்லாமல் இந்த கூட்டணிங்கிறத தேர்ந்தெடுக்கிறார். இது ஒரு புரிதலுக்காக கேட்கிறேன். ஒரு ஆப்ஷன் அப்படின்னா அந்த ஆப்ஷன் ஒன்னு பாஜகவா இருக்கணும், இல்ல காங்கிரஸா இருக்கணும். காங்கிரஸுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு, பாஜகவுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா அது கட்சியிலேயோ அல்லது கட்சி தலைமையிலோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத வெளிக்காட்டுற மாதிரி இல்லையா? அது எந்த கட்சி, அது கூட்டணியும் அது சிக்கல் வரதான் செய்யும். அது தலைமை இருக்கதானே செய்யுது. நீங்க சிக்கல் வரலாம். ஆனா பாஜகவும் காங்கிரசும் நேரெதிர் துருவங்கள்ல இருக்கும்போது எந்த கட்சி வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறது என்ன மாதிரியான ஒரு முடிவு? நீங்க அந்த இடத்தில் தீர்மானிக்கிற இடத்துல இப்ப இன்னைக்கு தேர்தல் சூழலில் அவர் ஏதாவது கூட்டணிக்கு போகணும், வேறு எந்த கூட்டணியும் வரல. நீங்க தேசிய கட்சிகள் இந்த அளவுக்கு இவர் பேசு பொருளா இந்த அளவுக்கு தாவேகட பேசுறதே பெரிய விஷயம் ஆக்சுவலா. நீ சாதாரண சின்ன லோக்கல் இருக்க சின்ன கட்சிகள் கூட வரலையே, அதை தானே அவர் பாப்பாரு. அவரு எங்க சின்ன கட்சிகள் கூட வரலாங்கும் போது தேசிய கட்சியில் ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. அப்ப அந்த மனநிலை தான் இருக்காரு. அப்ப அவருக்கு அவர் முடிவு எடுக்கணும். இப்ப நம்ம ஓகே அப்படிங்கிற, ஏன்னா அவருக்கு இப்பதான் நம்மளுடைய பலம் என்ன பலவீனம் என்கிறது ஒரு நல்ல தெளிவா தெரிஞ்சிச்சு. இப்ப அதுக்கு தான் அதை நோக்கி நகர ஆரம்பிக்கிறார். அதுக்கு முதற்படி என்னன்னா மாவட்ட செயலரை கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன அவங்களுடைய என்ன ஓட்ட என்ன தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு ரொம்ப பர்பஸா அவர் அந்த கூட்டத்துக்கு வராமல் தவிர்க்கிறார். ஏன்னா அவர் நேர்ல இல்ல அவர் கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. இப்ப நான் ஒரு பொலிட்டிக்கல் பாம் ஒன்னு போட்டேன், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு ஒரு பாம் போட்டு நான் ஆஃபர் கொடுத்தேன் அப்படின்னா அந்த ஆஃபர் அப்படிங்கிறதையே விசிக தலைவர் திருமாவளவன்லாம் கடுமையா விமர்சிச்சாங்க. இப்ப அந்த ஆஃபரை அவர் கொடுத்தாரு, யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல. இப்ப அடுத்தவங்களோட ஆஃபருக்காக இவர் காத்துக்கிட்டு இருக்காரு. அப்படிதானே? நீங்க சொன்ன பாமே அது வெங்காய வெடிகுண்டு. அது ஆதவர்ஜினா விடுதலை சிறுத்தைகள் இருக்கும்போது பேசினது. அது ஒரு பெரிய விஷயம் சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய விஷயமா கட்டமைச்சிட்டாங்க. இல்ல விஜய் தான் ஆரம்பிச்சார் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்லாம் ஆரம்பிச்சாருங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஆனால் அது ஆதவ அர்ஜுனா கொடுத்த இன்புட். இதை பேசினார். பேசும்போது எல்லாரும் வரவேற்றார்கள். ஏன்னா இப்படி ஒரு கட்சி
வந்து எல்லாரையும் வந்து சேர்ந்து இன்க்ளூசிவா ஒர்க் பண்ணுதுலாம் சொன்னாங்க. ஆனா அது பார்த்தோம்ல 2 வருஷமா ஒரு மூவ்மெண்ட் நடக்கல. அது நமக்கு கிளியரா பார்த்தோம். ரெண்டாவது ஆதவர்ஜி நான் சொன்னதெல்லாம் அவர் என்னென்னமோ பாம்லாம் சொன்னாரு, அதெல்லாம் இது எதுவும் ஒர்க் அவுட் ஆகும். நீங்க அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா தான் இன்னைக்கு இருக்காரு. இன்றைய அளவுல இன்னைக்கு விஜய்க்கு வந்து கூட்டணி தேவைப்படுகிறது, அதை தாங்கி போறாரு. அப்படி போகும்போது அதை எப்படி தயார்படுத்துவதுன்னு பாக்குறாரு. அப்ப அவர் அவருடைய கட்சி நிர்வாகிகள் கூட்டத்துக்கு போகாமல் அவர்கள் முடிவெடுத்துட்டாங்க. அவங்க முடிவெடுத்து அதை அவங்க முடிவெடுத்த காரணத்தினால் கட்சியினுடைய நன்மை கருதி, என்னுடைய தொண்டர்களுடைய இது கருதி நான் இந்த ஒரு முடிவு எடுக்க வேண்டிய நேரம், அப்படி ஒரு நியாயப்படுத்தக்கூடிய இடத்துக்கு வந்து நிப்பார் விஜய். ஆக மொத்தம் கூட்டணி சமரசம் தானே. அது இல்ல சமரசம். 2 ஆண்டுகளா பேசின விஷயத்துக்கும் முற்றிலுமாக அது சமரசம் தான். இல்ல இது எப்படி நீங்க சமரசம், நீங்க அரசியல சர்வைவல்னு வரும்போது நீங்க வந்து சமரசமா சர்வைவலாங்கும் போது சர்வைவல் தான் முக்கியம். ரெண்டாவது அரசியல் சர்வைவல் கூட இல்ல, அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில பல சிக்கல்கள். இப்ப அவர் தன்னை வந்து நிரூபிக்க வேணும் அப்படின்னா என்ன பண்ற, இத மாதிரி சில ஸ்மார்ட் மூவ் பண்ணி, இது நிச்சயமா ஸ்மார்ட் மூவ் தான், இது நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். ஆக்சுவலா இதை எப்படி செயல்படுத்துறாருங்கிறது தான் இருக்குது. இப்ப அப்படியே படிப்படியா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட்டட். என்னுடைய மாவட்ட செயலர் தான் என் கூட இருக்காங்க, இந்த எண்ணத்துல இருக்காங்க, அதனால் நான் வந்து ப்ரொசீட் பண்ணேன்னு சொல்லுவார். அடுத்த செயல எப்படி வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணி கொண்டு போறார் அப்படிங்கிறது தான் அதோடைய முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிற பேசலாம். திரு ரமேஷ் சேதுராமன், இங்க கரூர் உயிர்பலி சம்பவம் தொடர்பாக விஜய் விசாரிக்கப்படவில்லை, மாறாக அவர் கூட்டணிக்காக வளைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்றது சரியா? இல்ல, நான் அப்படி பார்க்கல. காரணம் என்னன்னாக்க இது ரெண்டும் இரு வித்தியாசமான விஷயங்கள் அப்படின்னு வேணா நீங்க எடுத்துக்கலாம். இதுல வந்து இந்த சமயத்துல நடக்கிறதுனால ஜனநாயகம், அப்புறம் இந்த கரூருடைய விவகாரம், அப்புறம் இது கூட்டணி, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து ஒரு கிச்சடி பண்றோம் அப்படின்னு வேணா எடுத்துக்கலாம். ஆனா இப்ப டெல்லியில நடக்குது அப்படின்னாக்க, இப்போ பின்னாடியே இன்னொருத்தவங்களும் கிளம்பி போயிருக்காங்க டெல்லிக்கு அப்படின்னு சொன்னாக்க, அதுக்கும் காரணம் பாஜக தானே சொல்ல முடியும் பாக்குற கேள்வி இருக்கு. ஏன்னா அது வந்து அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கும்போது அதையும் போட்டு குழப்பிக்கிறதுக்கு, எல்லாத்தையும் போட்டு நம்ம எல்லா நேரத்திலையும் குழப்ப வேண்டாங்கிறது என்னுடைய பார்வை. ஆனால் தமிழ்நாட்டில காவல்துறை அனுமதி கொடுத்தாலோ அல்லது நீதிமன்றத்தில் இங்க ஏதாவது உத்தரவு போட்டாலோ அது அதனுடைய புள்ளிகளை எல்லாம் தொடர்பு படுத்தி ஒரு பிரியாணி செய்யும் போது சிபிஎஃப்சி, மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம், மத்திய புலனாய்வுத்துறை சிபிஐ அப்படிங்கறதெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு கிச்சடி செய்யணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. தாராளமா பிரியாணியோ கிச்சடியோ எதுவா இருந்தாலும் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அது பண்றவங்க பண்ணட்டும், அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம், இதுல ரெண்டுத்துலயுமே டெசிஷன் எடுக்க வேண்டிய நிலையில வந்து விஜய் இருக்காருங்கிறத நீங்க மறுக்க முடியாது. நான் அதுக்குதான் அந்த பாயிண்ட்டுக்கு தான் வரணுங்கிறதுக்காக அதை சொன்னேன். விஷயம் என்ன நீங்க பாத்தீங்கன்னாக்க, முதல் விஷயம் தேர்தல் அப்படின்னு நீங்க கணக்கு வச்சீங்கன்னாக்க, தேர்தல்ல நீங்க வந்து பண்ணக்கூடிய விஷயம் முதல்ல ஓட்டுகளை வாங்குவது, அதுக்கு கேண்டிடேட்டை நீங்க நிறுத்தணும், ஓட்டு நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் அதை வச்சு நீங்க ஜெயிக்கணும், அதுல நீங்க வந்து தமிழ்நாட்டின் ஒரு அசைக்க முடியாத சக்திங்கிறத ப்ரூவ் பண்ணணும். இதை எல்லாத்தையும் நீங்க வந்து பண்ணணுங்கிற நேரத்துல உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய இரு துருவங்களை வந்து நீங்க வந்து எப்படி நீங்க தாண்டி ஒரு போலரைஸ் பண்ணி அதெல்லாம் பெற போறீங்க, அதை செய்ய முடியுமா? அப்படி இல்லைன்னா இந்த இருக்கக்கூடிய இரு துருவங்கள்ல ஒரு துருவங்கள் கூட இணையலாமா? இந்த மாதிரியாக பல கேள்விகள் இருக்கு.